ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம தோட்டத்தில இருக்கக்கூடிய மாமரத்தில மாங்காய் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. போறப்பவே ஒரு அன்னக்குண்டான்னு கூட ஒரு கழியுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டோங்க. முதல்ல கை கெட்டின தூரத்தில இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிக்க ஆரம்பிச்சுட்டோங்க. மாங்கானா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் எங்களுக்கு ஒரே சந்தோஷம் தான். போன வருஷம் இந்த மரம் எண்ணி 5க்கா 6க்கா அவ்வளோதாங்க காய்ச்சுது. இந்த வருஷம் தான் இவ்வளோ காய் காய்ச்சுது. இதுக்கே ஏகப்பட்ட பிஞ்சு கொட்டிடுச்சுங்க. அதெல்லாம் கொட்டாம இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏகபோகமா மாங்காய் காய்ச்சிருக்கும். மாங்காய பார்க்கறதுக்கு தாங்க சைஸ் சின்னதா இருக்குது. நாங்களும் சரி இது பெருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா விட்டு வச்சிருந்தோம். கடைசியில பார்த்தாக்கா பழமே பழுத்து கீழ விழுதுங்க. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தாங்க இன்னைக்கு அறுவடைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இது என்ன ரகம் மாங்கா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னுமே தெரியலங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாங்காய குழம்புல போட்டு வச்சாலும் நல்லாதாங்க இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில குழம்புல கரையல. நல்லா கொஞ்சம் சதப்பத்தா இருக்கு. இதில இருக்கக்கூடிய கொட்டையும் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் சின்ன சைஸா தாங்க இருக்கு. வருஷம் வருஷம் நாங்க ஒட்டு மாங்காயில தான் ஊறுகாய் போடுறது. ஆனா இந்த வருஷம் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லங்க. வெறும் 5 6 காயோட அந்த மரம் நிறுத்தி போச்சுங்க. காய்க்கவே இல்ல. சரின்னு சொல்லி தான் இப்ப இந்த மரத்தில இருக்கக்கூடிய காய் எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஊறுகாயாவது போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரத்தில இருக்கக்கூடிய பழம் வந்து பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனா ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இல்லங்க. ஓரளவு சாப்பிடலாம் அப்படிதான் இருந்துச்சு. இவ்ளோ காயும் பழுத்துச்சுனாலும் நம்மகிட்ட வேஸ்ட்டா போயிடும்ல. அதனால தான் சரி ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பறிக்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஒரு வழியா கீழ இருந்த மாங்காய் எல்லாத்தையுமே நாங்க அறுவடை பண்ணி முடிச்சுட்டோங்க. இப்ப மேல இருக்கிறத பறிச்சு ஆகணும். நாங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த கழிய வச்சு தாங்க பறிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாங்காயோட காம்புல அந்த கழி பட்டாலே போதுங்க, அப்படியே கீழ விழுதுங்க. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு அந்த மாங்காயோட காம்பு. நாங்க எடுத்துட்டு வந்த குச்சி சரியா கட்டல போலங்க. அது வேற டக்குன்னு அறுந்துக்கிடுச்சு. மறுபடியும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி பறிக்க ஆரம்பிச்சுட்டோங்க. உச்சியில தான் இன்னும் மாங்காய்லாம் இருக்கு. அத மட்டும் எங்களால பறிக்க முடியலங்க. நாங்க எடுத்துட்டு வந்த கழி சின்ன சைஸா வேற எடுத்துட்டு வந்தோம் போல. இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு அன்னக்குண்டா மாங்காய் கிடச்சிருக்குதுங்க. இன்னும் உச்சியில நெறைய மாங்காய் இருக்கு. அத இன்னொரு நாள் தான் வந்து பறிக்கணும். பாருங்க இன்னும் இவ்ளோ மாங்காய் இருக்கு. இதுவுமே நாங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாங்க பறிச்சுட்டு இருக்கிறோம். வெயில் வேற மணி 8 தாங்க ஆகுது. ஆனா வெயில் அப்படி கண்ண கூசுதுங்க. காய் எங்கெங்க இருக்கு அப்படின்றது பார்க்கவே முடியல. அவ்ளோ வெயிலா இருக்குது இன்னைக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கோம். ஏன்னா நெறைய காய் வந்து பார்த்தாக்கா செங்கவாயிடுச்சுங்க. அதெல்லாம் ஊறுகாய் போடுறதுக்கு செட்டே ஆகாது. இதோ பாருங்க இந்த மாரி தான் இருக்கு. இதெல்லாம் தனியா பொறுக்கி பழுக்க வைக்கணுங்க. சரி தொட்டி மேல ஏறி நின்னா கொஞ்சம் ஹைட் எட்டும் ஈஸியா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்ப தொட்டி மேல ஏறி நின்னு பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. தொட்டி மேல பறிச்சதே எங்களுக்கு ஒரு வாழை கிட்ட மாங்காய் கிடைச்சதுங்க. அதையும் இப்ப சாக்குல கொட்டி எடுத்துக்கிட்டோங்க. பொதுவா எங்க கிராமத்துலலாம் மாங்காய் நல்லா பெருசு பெருசா பத்த பத்தையா அரிஞ்சு, உப்புல ஊற வச்சு, மிளகாய் இடிச்சு போட்டு தாளிப்பாங்கங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு அந்த மாரி பிடிக்குமா? இல்ல கடையில விக்கிது பாருங்க, சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டு மிளகாய் தூள்லாம் போட்டு, அந்த மாரி பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடுலாம் மேய்ச்சலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூடு திரிக்க போயிட்டோங்க. காயிற வெயிலுக்கு இப்போலாம் காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லி ஆட்ட மேய்ச்சலுக்கு ஓட்ட வேண்டியதா இருக்குங்க. அதனால தான் இப்போ 8 மணிக்கே பூட்டு தெறச்சு விட்டாச்சு. போயிட்டு மணி ஒரு 10 மணிக்குள்ள ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துடும். நம்ம பண்ணையில இப்போ வேற ஆடுகள்லாம் குட்டி போட்டு இருந்துச்சுங்களா, அதெல்லாம் இப்போ பால் குடுத்துட்டு மேய்ச்சலுக்கு கிளம்பிடுங்க. ஆடுலாம் மேய்ச்சலுக்கு போறப்ப இந்த குட்டிகளும் பின்னாடியே போவாங்கங்க. ஆட்டுக்குட்டிய மட்டும் தனியா தூக்கிட்டு வந்துடுவோம். ஆட்ட மட்டும் தான் மேய்ச்சலுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்போங்க. ஆடெல்லாம் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள இந்த ஆட்டுக்குட்டியும், ஆடும் அவ்வளோ ஒரு கத்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆடுலாம் வெளிய போன உடனே நாங்க வேலிய வந்து சாத்திடுவோங்க. ஆட்டுக்குட்டி மட்டும் உள்ள சேஃபா இருக்குங்க. நாயெல்லாம் போய் எதுவும் ஆட்டுக்குட்டிய கடிக்காத மாதிரி பண்ணிடுவோம். இதுதாங்க அவங்களுடைய ப்ளே ஏரியா. இங்க தான் இந்த குட்டியெல்லாம் ஜாலியா விளையாடிட்டுருக்கும். அவங்க அம்மா வர வரைக்கும். ஒரு 1 மாசம் போல இவங்க வந்து மேய்ச்சலுக்கு அனுப்ப மாட்டோங்க. பால் குடிச்சுக்கிட்டு தழைலாம் எடுத்துட்டு வந்து இங்கேயே கட்டி விட்டுரும். அத சாப்பிட்டுட்டு இங்கேயே விளையாடிட்டு இருக்க வேண்டியது தாங்க இவங்க வேல. காலையிலே வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க. உச்சியில மட்டும் காயெல்லாம் இன்னும் பறிக்காம இருக்குதுங்க. அத மட்டும் நாங்க அப்புறமா பறிச்சு எடுக்கணும். நாங்க வேற மாங்காய் பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தோட்டத்தையே நாசம் பண்ணி வச்சுட்டோங்க. முள்ளங்கிலாம் பார்த்தாக்கா எல்லாம் ஒடிச்சு போய் கிடக்குது. கீரை மேலலாம் நடந்து நசுங்கி போய் கிடக்குதுங்க. அறுக்கிறப்ப சிதறி ஓடுன காய் எல்லாத்தையும் தேடி தேடி பொறுக்கியாச்சுங்க. அப்புறம் நம்ம அன்னக்குண்டல இருந்த காயுமே மொத்தமா ஒரே சாக்குல கொட்டிக்கலாம்னு சொல்லி கொட்டிட்டு இருக்கிறோங்க. எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டு சாக்கையுமே நாங்க தைக்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஏன்னா போற வழியில கீழ எங்கனா விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு மூட்டையும் அழகா தச்சு எடுத்துக்கிட்டோம். நான்லாம் சின்ன புள்ளையா இருக்கிறப்ப எங்கேயாச்சும் மாங்கா மரத்த பார்த்தோன்னா, எப்ப நம்ம வீட்ல மாங்கா மரம் வச்சு இவ்ளோ காய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிலாம் யோசிச்சிருக்கிறேங்க. பல வருஷம் கழிச்சு இப்ப எங்க வீட்லயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, இவ்ளோ ஒரு மாங்காய நாங்க அறுவடை பண்ணி எடுத்துருக்கிறோம். மாங்கா இருக்கிற ஆர்வத்துல டைம் போனதே தெரியலங்க. பால் சென்டருக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி மாங்காவையும், பாலையும் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.